வெயில் அதிகமா தான் இருக்கு. வெளியாயிடலாம் அவ்வளவுதான். காலைல 10 மணிக்கு வந்தேன். காலைல 10 மணில 10 மணில இருந்து இங்க டயர்டே ஆகல. என்ன பண்றது அப்புறம் வவுறு ஒண்ணு இருக்குது. உழைச்சாதானே சாப்பிடலாம், சோறு திங்கலாம். உக்காந்து இந்த வீட்டுல யார் 10 ரூபாய் நம்மளுக்கு தருவாங்க? கிளம்பி வரதுக்குள்ள அப்படியே பாப்கார்ன் இந்த குக்கருக்குள்ள வெடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வெடிக்குது உடம்புலாம். சென்னையில சமீப காலங்களில் வெயில் எப்படி இருக்கு? சம்மர் 3-4 வாட்டி குளிச்சிட்டேன் காலையில இருந்து, வேர்வையில மட்டுமே. நீ எரியுது ப்ரோ மூஞ்சி எங்க பாருங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா தான் கச்சிப்பு கழட்டிட்டு வந்தேன். ஒரு மாதிரி ஏதோ கொள்ளைக்கார மாதிரி கச்சிப்பு கேப்பு இந்த கிளவுஸ் இதோட தான் சுத்துறதே. தாங்க முடியல ப்ரோ. ரொம்ப அதிகமா இருக்கு சார், தாங்கவே முடியல. அப்படி எதை தொட்டாலும் சூடா இருக்கு, தண்ணி கூட குடிக்க முடியல, அவ்வளோ ஹீட்டா இருக்கு. வெளியில வேலைக்கு போறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அதான் நானும் வேலைக்கு போயிட்டு தான் வேலைக்கு வரேன். போயிட்டு தான் வரீங்க. அந்த அவங்களுக்கும் அந்த அளவுக்கு தான் கஷ்டம் இருக்கும். வெயில் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாள் மழை பெஞ்சுது, அது வரைக்கும் ஏதோ ரொம்ப சட்டிலாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மழை ஸ்டாப் ஆனதுலேருந்து திருப்பி ரொம்ப அதிகமாக இருக்குது. தாங்க முடியல. அந்த மதியான டைமில் ரொம்பவுமே தாங்க முடியல. வெளியே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர். அதாவது டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது பாடி. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி குடித்து ரொம்ப இது பண்ணிக்கணும். ஏன்னா பாடி ஹீட் ஆனால் உடம்புல ரொம்ப இஷ்யூ வருது. அந்த இச்சிங் அந்த மாதிரி சம்திங்லாம் நிறைய இஷ்யூலாம் இருக்குது. ஸோ வெளியே போகிறத தவிர்த்துக்கணும். அதை தாண்டி அத்தியாவசியமாக வெளியே வரணுன்றதுனால தான் இது பண்ணுறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணி இது பண்ணி தான் ஆகணும். எங்கேருந்து வரீங்க? போர்வெல்லேருந்து வரோம். அப்போதான் இருந்தாலும் வெயில் ரொம்ப தாங்க முடியல. வரும்போது போகும்போது ரொம்ப இது வருது. திருப்பியும் போனோம். போகிறதுக்கு எப்படி போவீங்க? இந்த ஃப்ரெண்டு வருவான், அவங்க கூட வந்துட்டேன்னா அப்படியே போயிடுவேன். வண்டியில் ஐயோ தாங்கவே முடியாது. அனல் காற்று சில்லுன்னு வரும், திடீர்னு அனல் அடிக்கும். வெறுப்பாக இருக்கும் ப்ரோ. எப்போ வீட்டுக்கு போய் சேரணும்னு இருக்கும், அவ்வளோதான். வெயில் தனிக்க ஒன்றும் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு பத்து வேண்டியது தான். சம்மர் வெயில் எப்படி தம்பி இருக்கு? வெயில் வேற மண்டையை பழகுதான். மண்டே பழக்குதான். போய் வெயிலே சுத்திட்டு இருக்கிறீங்க, மண்டே பழக்கத்துட்டு. ஆமா லீவு தானே ஸ்கூலு? ஆமாண்ணா. லீவ்ல ஃபுல்லா வெளியே தான் சுத்துறீங்க. ஆமா. என்ன பண்றீங்க வெளியே? வெளியே வந்து சும்மா ஜாலியா ஊர் சுத்துவோம். நல்லா ஊர் சுத்துவோம், எப்படி? எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். நாங்க பாக்குற எல்லாருமே வந்து வெளியில வர முடியல, வேலைக்கு போகாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கஷ்டத்து நீங்க என்ன ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்கீங்க? பசங்க அது எங்களுக்கே வருஷத்துல 2-1.5 மாசம் தான் லீவ் விடுறாங்க. அதுலயே நாங்க இப்பதான் வெளியிலே வரோம். இல்லைன்னா வெளியே ஸ்கூல் டைம்ல விட மாட்டாங்க. அடுத்து 10th. சரிடா, இப்போ வெளியில சுத்தினீங்கன்னா கருத்து போயிருவீங்க, கருப்பாயிருவீங்க. கல்லமா போட்டு வெளியாயிடலாம் அவ்வளவுதான். சிம்பிள். அது பிரச்சனை இல்லை. வருஷத்துல 2-1.5 மாசம் தான் லீவ். சுத்துறதுல பிரச்சனையே இல்லை. நான் அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிடுவேன்ல. அதுக்கப்புறம் அங்க ஸ்கூல்லே இருப்போம்ல, வெளியே வர மாட்டோம்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ஆயிடுவோம்ல. வெயில் ஓவரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பயங்கரமா நிக்க முடியும். வெளியில வியாபாரம் பண்றீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பண்ணுறது, உட்காந்து தான் ஆகணும். நம்ம பொழப்புக்கு உட்காந்து தான் ஆகணும். அது வியாபாரம் கம்மி தான் இப்போ. வெயில்னாலே ஆமாம், வெயில்னால வியாபாரம் கம்மி, வருமானம் கம்மி. முதல்ல போட்டால் லாஸ் ஆகுது. என்ன அது நம்ம திருப்பி கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது கட்டக்கூட முடியல. எப்படியோ சமாளிக்கிற மாதிரி கட்டி கடத்தை கொடுக்குறோம். குடும்பத்தை பார்க்க முடியல. வெயில் தான் அதிகமாக தான் இருக்கு. எப்படி வேலை செய்யறவங்க வெளியில உள்ள இருந்து வேலை செய்யறவங்க பிரச்சனை இல்லை, வெளியில வேலை செய்யறவங்க இல்லை, நாங்களாம் வெளியே தான் வேலையை செய்கிறது. நாங்களாம் வெல்டிங் வேலை பண்ணுறோம். வேலை பார்க்குற நேரம்லாம் அது எவ்வளவு சிரமமா இருக்கும்? வேலை செய்யணும் ஒரு 12 மணி காலையிலேருந்து 12 வரைக்கும். அப்புறம் ஒரு 3 மணி மேலே போவோம். இந்த நேரத்தில் போகிறோம். அதுதான் இந்த நேரம் கூட மணி 4-4:45 ஆக போகுது. இன்னுமே கடுமையாக தான், ரொம்ப கடுமையாக தானே இருக்கு. அந்த அளவு என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். அதிக இது பண்ண முடியல. அதுக்காக ஒரு 3 ஹவர் இது ஆயிடுச்சுல. அதே இது மேலே வந்து நைட்டு 7 மணி வரையும் அப்படி பார்த்தோம். பண்ணோம். எனக்கு வந்து நாங்கள் வேலை செய்வோம், 1 மணி வரையும் கூட வேலை செய்வோம், வந்துடுவோம். வெயில் அதிகமாக தான் இருக்கு. ஆமாம், வெயில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் வீட்டை இருந்தாலும் ஒரே வேக்காடு கஷ்டம் புழுக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் நெருப்பு மாரி அனல் வீசுது. நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமாப்பா, காலேஜுக்கு போகிறோம்ப்பா. பசங்க காலேஜில் வேலை பார்க்குறோம்ப்பா. என்ன பண்ணுறது அப்புறம் வவுறு ஒன்று இருக்குது. உழைச்சாதானே சாப்பிடலாம், சோறு திங்கலாம். உக்காந்து இந்த வீட்டில் யார் 10 ரூபாய் நம்மளுக்கு தருவாங்க? வெயிலாக இருந்தாலும் போய் தானே ஆகணும் வேலைக்கு. நிழலில் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குது. வெயிலில் வந்தால் அதேமாரி வந்தால் வேக்காடா சுடுது, உடம்பெல்லாம் அனல் வீசுது. வெயில் எப்படின்னா இருக்கு? வெயில் பயங்கரமாக இருக்கு, பயங்கரமா அடிக்கு. வெயில்ல உட்காந்து சுட சுட டீ குடிச்சு என்ன பண்ணுறது, பைத்தியம், டீ பைத்தியம். டீ பைத்தியம். அப்போ அதனால குடிக்க ஆரம்பிக்கிறோம். வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் குடிக்கும். ஆமாம், நார்மலாக ஒரு நாளைக்கு 4 டீ 5 டீ.
சண்டைங்க அடிக்கிறாங்களா அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். வெயில் பயங்கரமாக இருக்கு. எந்த வேலைக்கு போகிறவங்களும் கஷ்டம் தான் பண்ணணும். ஏசியில் உட்காந்துக்கிறவங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அது இயற்கை. என்ன பண்ணலாம் இந்த வெயில்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லுங்க. வெயில இருந்து பாதுகாக்க முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை நிழலில் இருக்கணும், கூலிங்கான இடத்துல தான் இருக்க முடியும். வெயிலெல்லாம் தடுக்க முடியாது இல்லையா. காட்டன் ட்ரெஸ்ஸாக போடணும், லைலன் போடாமல் அந்த மாதிரி தான் போட முடியும். ஏதோ குடை எடுத்துகிட்டு போடலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் சேஃபாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே சூட்ல தான் வேலை செய்றீங்க. ஆமாம் சார். இன்னும் சூடா இருக்கும், என்ன பண்றது? என்ன பண்ணுறது சார், அதுக்கு தான் கொஞ்சம் டைம் இது பண்ணி போடுறது. அது இல்லை, இந்த மாதம் ஒரு 2-3 மாதம் தான். அப்புறம் அதுக்கெல்லாம் நாங்கள் நார்மலாக காலையிலேருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாப்பாடு போனோம், லஞ்சுக்கு போனால் 2 மணி வரைக்கும் வரும். இந்த வெயிலுக்கு என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் இது இல்லைங்க. என்ன இது சொல்லலாம், செஞ்சா நம்ம அதுல இருந்து நம்மள ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலாம். என்ன பண்ணுறது, ஏதோ ஜூஸு இளநீர் ஏதோ சாப்பிட்டு தர்பீஸு எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூழ் வச்சு பண்ணி வேண்டியது தான். அதனால் ஜூஸ்லாம் குடிச்சு இது பண்ணுறேன் சார், அதான் வேறு ஒன்றும் இல்லை. மனுஷனுங்க அப்படியே சாவுறாங்க வெயிலில் போய்கிட்டு வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு. சரி, எப்படியும் வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்? அதுதான் ப்ரோ தெரில, அதான் ப்ரோ நானும் தேடிட்டு இருக்கேன். ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. முடியல ப்ரோ, சட்டையை நானும் அப்பப்போ அலசி இதோட மோசம் என்னன்னா, காலேஜ் எக்ஸாம் டைம், மத்தியான டைம் எக்ஸாம்லாம் வீட்டிலேருந்து 10:30 மணிக்கு கிளம்புனா 2 மணிக்கு எக்ஸாமு. கிளம்பி வரதுக்குள்ளே அப்படியே பாப்கார்ன் இந்த குக்கருக்குள்ளே வெடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வெடிக்குது உடம்புலாம். அதாவது இவ்வளோ கடுமையா வெயில் இருந்தாலுமே அந்த டைம்ல டீ பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அதிகமா அந்த சூட்டோட சூட்டா டீ குடிப்பாங்க. அது எப்படி ப்ரோ ஒரு டீ பிளேயர் ப்ரோ இந்த கேட்டகரியில் நானும் வருவேன் ப்ரோ. எவ்வளவு சூடா இருந்தாலும் டீ அது பிரச்சனையே இல்லை. ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்குது ப்ரோ, டீ குடிச்சாதான் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கு. இல்ல இப்ப சொன்னீங்கல ஒரு மாதிரி வர முடியல. அப்ப டீ சாப்பிடுறது ப்ரோ அது அந்த டைம்ல மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிப்போம் ப்ரோ. இந்த ஃபீலிங்ஸை ஸ்கிப் பண்ணிப்போம். அது ஒரு மாதிரி தெரில ப்ரோ. அது டீ குடிச்சா நல்லா இருக்கு, வெயில் அடிக்குது மழை பெய்யுது அதெல்லாம் செகண்டரி. டீ குடிச்சா ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்கிறது சூப்பர். அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரதர். ஏன்னா அதை அவங்க ஃபுல் டைமாக அந்த ஒர்க் தான் அவங்களுக்கு பார்ட் டைமாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதையே ஃபுல் டைமாக யோசிச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப இதுவாக தான் இருக்கும். என்ன ஒன்றுனா, அவங்களையும் சப்போர்ட் பண்ணுற விதமாக தண்ணி கொடுக்கறது, சம்திங் அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணுறது, அது மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கஸ்டமர்ஸ்க்கு தவிர்த்து கொடுக்குற டெலிவரி பர்சனுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எத்தனை மணிக்கு வருவீங்க? இங்கே காலம்பர ஒரு 8:30 வருவோம். அப்போதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. நைட்டு ஒரு 7:30-8 வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்கோம். மதியம்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? வெயில் தான் உட்காந்துருக்கோம். வெயில் இந்த கொடை கடை வச்சுட்டு ஒரு மரத்து நேரில் உட்காந்துட்டு ஏதோ தண்ணி கிண்ணி அப்படியே குடிச்சிட்டு இப்படிதான் பண்ணிட்டு வருது. அப்படி தான் பண்ணிட்டு வரோம். வெயிலில் மழை வந்தால் சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுவோம். வியாபாரம் பண்ண முடியாது மழை வந்தால். இப்படிலாம் போயிட்டு இருக்கான். என்ன பண்ணால் ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்க முடியும் வெயில்? வெயிலில் இன்னும் ஒன்றுமே பாதுகாப்பு முடியாது. யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஏதோ பண்ணாங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வெயில் தண்ணி இந்த பாட்டில் போல தண்ணி பிடிச்சி வச்சுன்னா தண்ணியை குடிப்போம், கொஞ்சம் நகரில் போய் உட்காரோம் போய். இதுதான் பெண்ணுக்கிறது வரைக்கும். இல்லை தலையில் ஏதோ டவல் போட்டுன்னு தலையில் தான் போடுவோம். ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படியே போனா கேம் சென்டர் போவோம், ஒரு வீட்ல வந்து சாப்பிடுவோம், போன் பாப்போம். வீட்லலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க உங்களை வெயில்ல சுத்துறதுக்குலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தலைப்பு கட்டி குடிச்சிடணும். அதெல்லாம் கனவு வாங்கி கண்டிப்பா தினமும் வாங்கிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேட்க மாட்டீங்க அப்ப? அதெல்லாம் கேட்டு பழக்கம் இல்லைனா அவ்வளவுதான் அப்படியே. இப்பதான் சொல்லி வெளியே சுத்தி இப்ப வீட்டுல உட்காந்து போன் வந்தோம். அதெல்லாம் இந்த தண்டங்கள் பண்ற வேலை. என்கிட்ட போன் கிடையாது. போன் இல்ல, என்கிட்ட போன் இல்ல. எங்க வீட்லயும் போன் இருக்கு, ஆனா நோண்டு விட மாட்டேன். மதியம் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள போயிட்டு வரணும். இல்லை நைட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம். நான் மதியம் தான் சுத்துவேன். நான் காலைல இருந்து வெளியே தான் இருப்பேன். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அடிவாங்க. நல்லா டொம்மு டொம்முன்னு தண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க? ஆமா, ஐஸ் வாட்டர் வச்சுட்டு குடிச்சிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க. வெயில என்ஜாய் தான் பண்றீங்க எல்லாரும்? எஸ், கம்பல்சரி. கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கும், ரொம்ப வெயில் ஆச்சுன்னா காசு எடுத்து கேம் சென்டர் போய் ஆரம்பிச்சோம். சரி, எப்போ வந்தீங்க? எவ்வளவு நேரமா சுத்திட்டு இருக்கீங்க? காலைல 10 மணிக்கு வந்தேன். காலைல 10 மணிக்கு. 10 மணில இருந்து இங்க தான் சுத்திட்டு இருக்கேன். டயர்ட் ஆகல? நான் டயர்டான ஐஸ் வாட்டர். நான் ஒரு மணில இருந்து சுத்துறேன். நான் இப்போ கூப்பிடுவாங்க, வந்து கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். கூப்பிட்டாங்க, ஒரு 1/2 hour கழிச்சு வரேன்னு சொல்லி வந்துருவேன். என்னையும் கூப்பிட்டாங்க. சரி நான் விளையாட்டு நைட் வரேன், சாயந்தரம் வரேன்ட்டேன். ஓகேடா. லீவ்ல மட்டும் தானே விளையாட முடியும், வேற எந்த டைம்ல விளையாட முடியாது. சரி, ஜாலியா விளையாடுங்க. அது ஃப்ரெண்டு கிட்ட சேர்ந்தா வெயிலாம் தெரியாதுண்ணா. தண்ணி பாட்டில் வாங்கி தருவானுங்க, குடிப்போம். அதெல்லாம் ஊர் ஃபுல்லாக சுத்த வேண்டியதானா. சரி, நீ வாங்கி கொடுப்பியா? வாங்கி கொடுப்பேன். காசு இருந்தால் வாங்கி கொடுப்பேன். இப்ப காசு இருக்கா இல்லையா? இப்போ இல்லைண்ணா. சரி, இப்போ அவனுக்கு காசு யூஸ்லாம் வாங்கி என்ன தருவாங்க. கிளாஸ் படிக்கிறீங்க?
இப்போ நான் வந்து 8th முடிச்சு 9th வரேண்ணா. உருட்டுலாம் 6th முடிச்சு 7th போறானா சரி வயசு எத்தனை எனக்கு? நான் 8th நான் 7th முடிச்சு 8th போறேன் நான் உண்மையாக தெரியல 6th முடிச்சு 7th போனேன். வயசு அதிகம்ண்ணா. வெளியில போன அப்படியே வெயில சுத்தினா கருத்து போயிருவீங்க. அது ஸ்கூல் டைம்ல விளையாட வேண்டியதானோ. ஸ்கூல் போகும்போது நல்லா விளையாட்டு இருக்கணும். எல்லாம் ஃபேஸ் எல்லாம் போட்டு போனோம் அவ்வளோதானா. சுத்தமான உருட்டு தலை ஃபேஸ் எல்லாம் போடலாம் அவ்வளோதானா. ஒன்றே தான்